உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அகாடமி, அதாவது 2025-26 அரசு பொதுத் தேர்வுக்கான முக்கியமான வினாவிடைகள் அரசு பாட புத்தகத்திலேருந்து வரி வரியாக லைன் பை லைனாக எடுத்து நம்ம இங்கே தினமும் வீடியோவாக கொடுத்துட்ருக்கோம். அப்போ நீங்கள் இதை டெய்லி பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களோட லட்சியத்துலேருந்து வெற்றி பெற முடியும். ஓகேவா? அரசு வேலை அப்படிங்கிற ஒரு கனவை நினைவாக்க முடியும். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் 6ஆம் வகுப்பில் சமூக அறிவியலில் 2ஆம் பருவத்திலேருந்து வரலாற்று பகுதி. அதில் எந்த லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும். தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. இந்த வாரம் மாதிரி தேர்வு 2 நடக்கும். அப்போ அந்த மாதிரி தேர்வு டெய்லி அட்டென்ட் பண்ணிங்கன்னா ஓரளவு வெற்றி பெற முக்கியமாக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகேவா? அடுத்து முதல் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பண்டைய இந்திய வரலாற்றில் முக்கியமான காலகட்டம் எந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பண்டைய இந்திய வரலாற்றில் முக்கியமான காலகட்டம் அப்படின்னு எந்த நூற்றாண்டு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சுருக்காங்க. அப்போ கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு, கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 8ஆம் நூற்றாண்டு, கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு, கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 10ஆம் நூற்றாண்டு. இங்கே பண்டைய இந்திய வரலாற்றில் முக்கியமான காலகட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அறிவு மலர்ச்சி காலத்தை நட்சத்திரங்களின் மலை என்று யார் வர்ணிக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அறிவு மலர்ச்சி காலத்தை நட்சத்திரங்களின் மலை அப்படி சொல்லி யார் வர்ணிச்சா அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. வில் டூராண்ட், வில்லியம் ஜோன்ஸ், மார்டிமர் வீலர், மார்க்கோ போலோ அப்படி சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அறிவு மலர்ச்சி காலத்தை நட்சத்திரங்களின் மலை அப்படின்னு சொன்னவர் ஆப்ஷன் ஏ வில் டூராண்ட் அப்படிங்கிறவர் தான் நட்சத்திரங்களின் மலை அப்படி சொல்லி வர்ணிச்சிருக்காரு அப்படி சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 3வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, உலகத்தின் மிக பழமையான தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மதங்களில் ஒன்று எது? அதாவது மிக பழமையான மதம் தற்போது வர வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மதம் எது அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ பௌத்தம், ஆப்ஷன் பி கன்ஃபூசியஸ், ஆப்ஷன் சி சமணம், ஆப்ஷன் டி வைணவம். அதாவது உலகத்துல மிக பழமையான ஒரு மதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண மதம். ஆப்ஷன் சி சமண மதம். ஓகேவா? பழமையான மதம், தற்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கும் மதங்கள்ல ஒன்று சமண மதம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண மதம் எத்தனை தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது? அதாவது சமண மதத்துல எத்தனை தீர்த்தங்கரர்கள் இருந்தாங்க? முதல் தீர்த்தங்கரர் ரிஷபதேவர், 23ஆம் தீர்த்தங்கரர் பார்சவநாதர், 24ஆம் தீர்த்தங்கரர் தான் யாரு? மகாவீரர் நம்ம படிப்போம். அப்போ சமண மதத்துல எத்தனை தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்டது அப்படி சொல்லியிருக்காங்க. 12, 24, 13, 22. இதுல ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி 24 தீர்த்தங்கரர்களை கொண்டது சமண மதம். 24 தீர்த்தங்கரர்களை மையமாக கொண்ட மதம் தான் சமண மதம் அப்படி சொல்லியிருக்காங்க. 5வது கொஸ்டின், பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை போதித்தவர்கள் யார் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது பல்வேறு காலங்கள்ல மதம் தொடர்பா உண்மையான ஒரு சம்பவம், உண்மையான கருத்துக்களை போதித்தவர் அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தீர்த்தங்கரர்கள், பௌத்த துறவிகள், மத குருமார்கள், சீக்கியர்கள். இந்த 4 பேர்ல யாரு ஆன்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்வேறு காலங்களில் மதம் தொடர்பான உண்மைகளை பேசினவங்க யாரு, போதித்தவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தீர்த்தங்கரர்கள் அப்படிங்கிறவங்க தான் யாரு மதம் தொடர்பான உண்மைகளை போதிச்சிருக்காங்க. ஓகேவா? தீர்த்தங்கரர்கள். ஆப்ஷன் ஏ தீர்த்தங்கரர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, சமண மதத்தில் முதல் தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமண மதத்துல நான் அப்பதே சொன்னேன், சமண மதத்துல முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னு பார்க்கும்போது இங்க என்னெல்லாம் கொடுத்துருக்குன்னா மகாவீரர், பார்சவநாதர், ரிஷபர், மேற்கொண்ட அனைவரும் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சமண மதத்துல முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் சி ரிஷபர். ரிஷபர்ங்கிறவர் தான் என்ன செஞ்சிருக்காரு? சமண மதத்துல முதல் தீர்த்தங்கரரா இருந்திருக்காரு அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரிஷபர். ஆப்ஷன் சி ரிஷபர் அப்படிங்கிறவர் தான் சமண மதத்துல முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லி இங்க ஆன்சர் தரப்பட்டிருக்கு. ஓகேவா? அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சமண மத
மதத்தின் கடைசி தீர்த்தங்கரர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமண மதத்தோட கடைசி தீர்த்தங்கரர் அப்படின்னு நம்ம யாருன்னு பார்க்கணும். அப்போ ரிஷபர், மகாவீரர், பார்சவநாதர், மேற்கண்ட அனைவரும் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல இந்த சமண மதத்தோட கடைசி தீர்த்தங்கரர் அப்படின்னு யார் இருப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாவீரர் அப்படிங்கிறவர் தான் என்னது சமண மதத்தின் கடைசி தீர்த்தங்கரரா விளங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சமண மதத்தோட கடைசி தீர்த்தங்கரர் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி மகாவீரர் அப்படிங்கிற அந்த துறவிதான் என்னது சமண மதத்தோட கடைசி தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எந்த நூற்றாண்டில் மகாவீரரின் வழிகாட்டுதலில் சமணம் முக்கியத்துவம் பெற்றது? அதாவது எந்த நூற்றாண்டுல மகாவீரரோட வழிகாட்டுதல்ல சமண மதம் முக்கியத்துவம் பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த நூற்றாண்டுல முக்கியத்துவம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம். கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு, கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 8ஆம் நூற்றாண்டு, கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 9ஆம் நூற்றாண்டு, கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 12ஆம் நூற்றாண்டு. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிமு பொது ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 6ஆம் நூற்றாண்டு. இந்த 6ஆம் நூற்றாண்டுல தான் மகாவீரரோட வழிகாட்டுதல்ல ஏற்பட்டிருக்கு இந்த சமண மதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சமணம் எனும் சொல் என்றால் என்ன? இந்த சமண மதம் அப்படிங்கிற சொல் எதை விளக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜனா, ஜீனா, புத்தா, கோசலா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சமணம் அப்படிங்கிற சொல் எதை விளக்கக்கூடிய பொருளா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷன்ல இதுல எது ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜீனா அப்படிங்கறதா சமணம் எனும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து 10வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜீனா எனும் சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? ஜினா எனும் சொல் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. லத்தீன், சமஸ்கிருதம், கிரேக்கம், திராவிடம். அதாவது இந்த ஜினா அப்படிங்கிற சொல் எதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மொழியில இருந்து எடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருதம். ஆப்ஷன் பி சமஸ்கிருதம் அப்படிங்கிற மொழியில இருந்து ஜினா அப்படிங்கிற ஒரு வார்த்தை பொருள் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த சொல் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து 11வது கொஸ்டின் தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது என்பது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது அப்படிங்கிற பொருள் தர்ற சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜினா, ஜனா, புத்தா, கோசலா. அதாவது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா எது பொருள் தருது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுல இந்த ஆப்ஷன் ஏ ஜினா அப்படிங்கிறது தான் என்னது தன்னையும் வெளியுலகத்தையும் வெல்வது அப்படிங்கிறதுக்கு பொருளா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து 12வது கொஸ்டின் தலை சிறந்த வீரர் என்பவர் யார்? அதாவது தலை சிறந்த இந்த துறவிகள் மதத்துல தலை சிறந்த வீரர் அப்படின்னு பார்க்கும்போது புத்தரா, மகாவீரரா, ரிஷபரா, பிராமணரான்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல தலை சிறந்த வீரர் என்பவர் ஆப்ஷன் பி மகாவீரர். இந்த மகாவீரரை தான் என்ன சொல்லியிருக்காங்க தலை சிறந்த வீரர் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த மகாவீரருக்கு தான் தலை சிறந்த வீரர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி மகாவீரர் அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து 13வது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா மகாவீரரின் இயற்பெயர் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. வர்த்தமானர், கௌதம புத்தர், சித்தார்த்தர், சுத்தோதனா. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல மகாவீரரோட இயற்பெயர் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆப்ஷன் ஏ வர்த்தமானர். இந்த மகாவீரரோட இயற்பெயர் என்னது ஆப்ஷன் ஏல உள்ள வர்த்தமானர் அப்படிங்கிற வார்த்தை தான் அந்த பெயர் தான் என்னது மகாவீரரோட இயற்பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அந்த 13வது கொஸ்டினுக்கு அவரோட இயற்பெயர் ஆப்ஷன் ஏல உள்ள வர்த்தமானர் அப்படிங்கிற பெயர் தான் மகாவீரரோட இயற்பெயரா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 14வது கொஸ்டின் மகாவீரர் எந்த மாநிலத்தில் பிறந்தார்? அதாவது நம்ம பீகார் மாநிலத்துல வைசாலிங்கிற பகுதியில ஒரு கிராமத்துல பிறந்திருப்பாருன்னு படிச்சிருப்போம், அப்படிதானே? இப்போ மகாவீரர் எந்த மாநிலத்தில் பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்கு. அஸ்ஸாம், மகாராஷ்டிரம், பீகார், கல்கத்தா. 4 மாநிலம் கொடுத்துருக்காங்க இங்க. அதுல எந்த மாநிலம் அப்படின்னு நம்ம இப்போ ஆன்சர் பண்ணணும். அப்போ மகாவீரர் பிறந்த மாநிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி பீகார். பீகார் அப்படிங்கிற மாநிலத்துல தான் யார் பிறந்திருக்கா மகாவீரர் சமண துறவி பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா,
இந்த பீகார் தான் மகாவீரர் பிறந்த மாநிலமா அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா, இதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி, பீகார் மகாவீரர் பிறந்த மாநிலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 15வது கொஸ்டின், மகாவீரர் வைசாலிக்கு அருகே எங்கே பிறந்தார்? அதாவது இந்த மகாவீரர் எங்க பிறந்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பீகார் மாநிலத்துல வைசாலி அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. வைசாலி அப்படிங்கிற பகுதியில உள்ள ஒரு இடத்துல பிறந்திருப்பாரு. அந்த இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. லக்னோ, குந்த கிராமம், குஜராத், பாட்னா அப்படின்னு 4 பகுதி கொடுத்திருக்காங்க. இதுல மகாவீரர் வைசாலிக்கு அருகே எங்கே பிறந்தார்? இதுதான் கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குந்த கிராமம். ஆப்ஷன் பி தான் அப்போ ஆன்சர். ஓகேவா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.